பைண்டிங் அப்படின்னா என்ன? கோழிகளுக்கு எதனால எக் பவுண்டிங் ஆகுது? எக் பவுண்ட் ஆன கோழிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. எக் பவுண்டிங்னா ஒண்ணு இல்ல, கோழியோட இனப்பெருக்க பாதையில இருந்து முட்டை வெளியேற அதிக நேரம் எடுத்தாலோ இல்லனா இனப்பெருக்க பாதையிலேயே முட்டை வெளியேறாம அடைச்சிட்டு இருந்தாலோ அதுக்கு பேர் தான் எக் பவுண்டிங். கோழிகளுக்கு எக் பவுண்ட் ஆக நிறைய ரீசன் இருக்கு. அதுல முக்கியமான ரீசன் சத்து குறைபாடு. முட்டையிடுற கோழிகளுக்கு கால்சியம் நிறைய தேவைப்படும். கோழிகளுக்கு கால்சியம் சத்து குறைஞ்சாலோ இல்ல கொழுப்பு அதிகமா சேர்ந்தாலோ எக் பவுண்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. எக் பவுண்ட் ஆன கோழியால சரியா ஏஞ்சி நிக்க முடியாது, படுத்தபடியே தான் கிடக்கும். அப்படியே ஏஞ்சி நடந்தாலும் வாத்து மாதிரி காலை அகட்டி வச்சு தான் நடக்கும். எக் பவுண்ட் ஆன கோழியோட வயிற்று பகுதி வீக்கம் அடைகிறது மட்டும் இல்லாம கோழியோட பேக் சைடுல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். எக் பவுண்ட் ஆன கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா 1 ல இருந்து 2 நாள்லயே இறந்து போயிடும். கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஒரு பாத்திரத்துல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்து கோழியோட உடம்பு முழுகிற அளவுக்கு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் வச்சிட்டு இருந்தாலே போதும். கோழியோட இனப்பெருக்க பாதையில அடைச்சிட்டு இருக்க முட்டை வெளியேற இந்த